குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நட்ராஜ் டேக் ஜாப் வெப்சைட் அட்மின் பேசுகிறேன். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக வந்து அறிமுகமாகிறேன். என்னுடைய 15 வருஷம் வெளிநாட்டு அனுபவத்தை தான் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் என் பையன் வந்து ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறான், பையன் படிச்சிருக்கான் சார், ஆனால் நல்ல வேலை கிடைக்கல, ஆனால் படிப்பு வரல சார், பழைய காலத்தனமாகவே இருக்கான், மண்டைக்கு ஏற மாட்டேங்குது, என்ன சேர்ந்தில்ல, இந்த பயில்க கூடயே சுற்றிட்டு இருக்கான், வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறான், ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது சார், ஒரு நல்ல வழியை காட்டுங்க, எவ்வளோ கோயில் குளத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸுக்கு புலம்புறீங்க. அதே மாதிரி நிறைய பசங்களுமே வந்து ஒரு ஆர்வமே இல்லாமல் இருப்பீங்க. உங்களுக்கு படிப்பு வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி பாருங்கள். அதே இதில் இந்த டிரைவர் வேலை இருக்குது பார்த்தீங்களா, ஹெவி டிரைவர், லைட் வெஹிக்கல் டிரைவருக்கு ஒரு நல்ல சேலரி இருக்குது. இந்த இன்னைக்கு கூட ஒரு வேகன்சி துபாய்க்கெலாம் எடுக்கிறாங்க. அதே இடத்துல பெரிய பெரிய லாரி டிரைவர்ஸ், டாரஸ் ஓடுற வண்டி டிரைவர்ஸு, அதே மாதிரி ட்ரக்கு, பெரிய பெரிய ஹெவி ட்ரெயிலர் டிரைவர், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சேலரி துபாயில் இருக்குது. அதே மாதிரி பஹ்ரைனில், சவுதியில், கத்தாரில். இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் போதுங்க, உங்களுக்கு படிப்பு வரல அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க, நேராக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க, ஒரு 2 வருஷம் இங்கே லோக்கலில் ஓட்டுங்க. டிரைவர் லைசன்ஸ், ஹெவி லைசன்ஸ் எடுத்துட்டிங்களா, பேட்ச் போட்டு வந்துட்டிங்களா, ஹெவி எடுத்ததுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களை ஈஸியாக வெளிநாட்டுக்கு போயிடலாம். அதே டயத்தில் ஒரு ஐடிஐ டிப்ளமா ஹோல்டரு, இந்த மாதிரி பிஇ முடிச்சுட்டு இருக்கீங்க, நீங்களும் எனக்கு வேலை இல்லையா, வேலை கிடைக்கல சார், எவ்வளோ ஃபீல்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் ஜாப் கிடைக்கலன்னா இந்த டிரைவர் ஜாப் எடுத்துக்கோங்க. டிரைவர் ஜாப்பை பற்றி தப்பே கிடையாதுங்க. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறது அந்த டிரைவர் தாங்க, கடவுளுக்கு ஈக்குவலாக. இன்றைக்கி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், மதுரையிலேருந்து திருச்சி போகிறோம், மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறோம், எல்லா ஊருக்கும் போகிறோம். பஸ்ஸை விட்டு இறங்கினா திருத்தணும் ஓடிடுவோம் எல்லோரும். யாராச்சும் ஒருத்தர் அந்த டிரைவர்கிட்ட, அண்ணே உங்கள் வண்டி சூப்பராக ஓட்டினீங்கண்ணே, ரொம்ப சேஃபாக இருந்ததுண்ணே, நல்லா இருந்ததுன்னு சொல்லி பாருங்கள். அந்த டிரைவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னோடய அனுபவத்தில் இது வரைக்கும் எந்த டிரைவரை பார்த்தாலும் பஸ்ஸில் ஏறினாலும் அவரோட ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்டு நான் சொல்லிவிடுவேன். ஆனால் உங்கள் டிரைவிங் நல்லா இருந்ததுண்ணே, ரொம்ப ஸ்மூத்தாக கூப்பிட்டு வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கில் அல்வா சாப்பிட்ட மாதிரி அவர் சந்தோஷம் இருக்கும். இது அனைத்து டிரைவர்களுக்குமே கிடைக்கும். இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தோன்னே பாஸ்போர்ட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வெளிநாட்டு பக்கம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி யூரோப் சைடு நிறைய வேக்கன்சி இருக்குது டிரைவர்களுக்கு. ஒரு ஐடிஐ டிப்ளமா படித்தவங்க எல்லாருமே இந்த டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். டிரைவர் வேலைக்கு போகிறத பற்றி ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் பார்க்க வேண்டாம். இதில் நல்ல சேலரிங்க. நீ பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பின்னாடி 1000 பேர் வந்துடுவாங்க. நம்ம பொய் சொல்ல போடல, திருடலை, களவாங்கலை, சரி இல்லைங்களா? நேர்மையான முறையில் நம்ம வேலை பார்க்குறோம். இங்கேயே வந்து பாருங்கள், டிரைவர் வேலை பார்க்குறோங்க, ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பாதிக்கிற டிரைவர் இருக்காங்க, 40,000-50,000 சம்பாதிக்கிற டிரைவர்லாம் இருக்காங்களா இல்லையா? போன தடவை பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு நாங்கள் போயிருந்தோம் சென்னையில். அப்போ டிரைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 டிரைவர் வந்தாங்க. எல்லாரோட பதில் என்ன சொன்னாங்கன்னா, சார் 50,000 நான் 60,000 நான் இங்கேயே சம்பாதிச்சிடுவேன் சார், நல்ல இதுதான் சார்னு. அதில் ஒரு டிரைவர் சொன்னார், சார் நான் மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன் சார்னு. எப்படா 1.5 லட்சம் சம்பாதிப்பாருன்னு நான் உண்மையிலே கேட்டால் அவர் சொல்கிறாரு, அண்ணா எனக்கு படிப்பு கம்மி தானே, நான் படித்தது 9 வரைக்கும் தானே படிச்சுக்கேன், எங்கள் அம்மா அப்பா பண்ண நல்ல காரியம் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஊரில் கொஞ்ச நாள் டிராக்டர் ஓட்டினேன், அடுத்து லோக்கல் கால் டாக்ஸி ஓட்டினேன், இப்போ பெரிய பெரிய விண்மில் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, காத்தாடி விண்மில், அந்த மில்லு இதில் வந்து நான் டிரைவராக இருக்கேனே, ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நாங்கள் வண்டி ஓட்டணும். ஆனால் நாங்கள் நல்ல ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வர்றதை பார்த்துட்டு பொறுமையாக சேஃபாக கூட்டு வர்றதுனால எங்களுக்கு அவங்களும் டிப்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஓனர் ஃபேக்ட்ரி ஓனரும் கொடுக்குறாங்க. அது மொத்தம் நான் மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேனே. உண்மையிலே இந்த டிரைவர் தொழில் ரொம்ப புனிதமான தொழில்னே சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம், பை.